அவங்க அண்ணியை கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, எனக்கும் தம்பிக்கும் இதுல இருக்கு. அது என்னன்னா பாரு. இதுல என்னன்னா பேண்ட் ஷர்ட் இருக்கு. நம்ம மாப்பிள்ளை விக்னேஷ்குமா? தேவி, தேவி, இப்ப மாப்பிளைக்கு கொண்டு வந்த துணியை ஏன் தூக்கி வீசுன? யார் எங்க மாப்பிள்ள? எங்க இருக்கான் அவன்? என்னையும் அவன் குழந்தையும் பக்கத்துல உட்கார வச்சு பாசமா பாத்துட்டு இருக்கான்ல. இதுல தீபாவளி பொங்கல்னு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து மரியாதை செய்யறதுக்கு, அடுத்த மாசம் விவாகரத்து பண்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கான் அவன். அவனுக்கு போய் துணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அப்படி இல்ல தேவி. கல்யாணமான பொண்ணு புருஷன் இருக்கும்போது அப்படி ஒத்தையில துணி எடுக்க கூடாதுமா. ஜோடியா தான் ஒரு அண்ணங்காரன் எடுத்து கொடுக்கணும். என்ன ஜோடி? நானும் அந்த விக்னேஷும் ஒன்னாவா வாழ்ந்துட்டு இருக்கோம். தெரிய போற அவனுக்கு எதுக்கு இந்த மரியாதை எல்லாம்? நீங்க எனக்கு செய்றீங்களா செய்யுங்க, என் குழந்தைக்கு செய்றீங்களா செய்யுங்க. அந்த காட்டு மிராண்டி குணம் படிச்ச விக்னேஷ்க்கு நீங்க எதுக்கு நான் செய்யணும்? அவன் யார் எனக்கு? தேவி, என்ன தேவி இதெல்லாம்? தேவி, என்ன பேசிட்டு இருக்க? முதல்ல கட்டின புருஷனா அவன் இவன் எல்லாரும் முன்னாடியும் பேசாத. ஆமாக்கா, அவன் இவனு பேசுறது தப்பு. ஆனா பெத்த குழந்தைய பார்க்க வராத விக்னேஷ் மட்டும் ரொம்ப நியாயமானவல்ல. அவனும் நானும் பெரியறதுக்கான நாள அவங்க அம்மா கைய விட்டு என்கிட்ட சந்தோஷமா காத்துட்டு இருக்காங்க. விக்னேஷும் அவங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு எது சரி எது தப்புங்கிறது கூட புரிஞ்சுக்காம அப்பாவியான என்னையும் என் குழந்தையும் தூக்கி எறியணும்னு நினைப்பான். நீங்க என்னடானா அவனுக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்கறீங்க. இதெல்லாம் கொஞ்சமாச்சும் நியாயமா படுதா உங்களுக்கு? வக்கீல் வீடு ஏறி வந்து சொல்லிட்டு போன விஷயத்தை எல்லாரும் மறந்துட்டீங்களா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே விக்னேஷ்ங்கிறவன் என் வாழ்க்கையில இல்ல நான் நினைக்க ஆரம்பிச்சே ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க என்னமோ இன்னும் அவனை என் புருஷன் மாதிரியே நினைச்சு எல்லாத்தையுமே பண்ண நினைக்கிறீங்க. இல்ல தேவி. ஆனா வேண்டானே, விக்னேஷாலையும் அவன் அம்மாவாலையும் நான் மனசளவுல ரொம்ப நொந்து போயிருக்கேன். என்னால திரும்ப அந்த வலியெல்லாம் தாங்கிக்க முடியாது. எனக்கு தெரியாம இந்த ட்ரெஸ்ஸ மாப்பிளைக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைச்சு அவன் வீடு ஏறி போய் யாரும் அசிங்கப்பட்டு வராதீங்க. நாட்டுல நிறைய பேரு போட்டுக்க துணி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இத கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தாலாவது புண்ணியமாச்சு கிடைக்கும். தேவி, உன்னோட கோவம் ஆதங்கம் எல்லாத்தையும் எங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும். ஆனா இது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை. இத பாதியிலேயே அறுத்து விடணும்னு வேதவழி அத்தை நினைக்கிற மாதிரி எங்களால நினைக்க முடியாதுல்ல. கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடி கஷ்டப்பட்டு உன்னை உன் புருஷன் கூட சேர்த்து வைக்கணும் தானே நாங்க எல்லாரும் நினைப்போம். இது உனக்காக இல்லனாலும் உன் குழந்தைக்காக நாங்க இதை செஞ்சே ஆகணும் தேவி. ஒரு குழந்தைய தாய் வயித்துல சுமக்கிறதும் அப்பா தோல்ல சுமக்கிறதும் தான் யதார்த்தம். உன் குழந்தைய நீ 10 மாசம் வயித்துல சுமந்துட்ட. இதுக்கப்புறம் தோல்ல சுமக்க வேண்டியது அப்பாவான விக்னேஷ் தான். அதையும் நீயே ஒத்த ஆள சுமக்க கூடாதுங்கிற நிலைமை வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ விக்னேஷ் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னையும் உன் குழந்தையும் தேடி வருவார்னு எனக்கு தோணுது. என்னோட உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு, உன் மேல அவருக்கு அன்பு அதிகமா இருக்கு, குழந்தை மேல உயிரே இருக்கு. விக்னேஷ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா வந்துருவாரு. இது கண்டிப்பா நடக்கும் பாரு. அக்கா, இதெல்லாம் நீங்க வேணா நம்புங்க. ஆனா எனக்கு இதுல துளி அளவு நம்பிக்கை இல்ல. தேவி, தேவி புரிஞ்சுக்காம பேசுறா. சரி விடு.